மாயையின் ஆழமான விளையாட்டில் இரண்டு மகா வீரர்கள் அர்ஜுனனும் கர்ணனும் ஒரே சோதனையில் நிறுத்தப்பட்டனர். பாண்டவர்கள் கல்வியை முடித்த பின் குரு துரோணாச்சாரியார் பகவான் கிருஷ்ணனிடம் உலகிலேயே அர்ஜுனனை விட பெரிய வில்வீரன் இல்லை என்று பெருமையாக கூறினார். அதை கேட்ட கிருஷ்ணன் ஒரு சிரிப்புடன் அர்ஜுனனையும் கர்ணனையும் அழைத்து 30 நாள் தவத்திற்கு முன் ஒரு சோதனையை அளித்தார். மேற்கு திசையில் உள்ள அடர்ந்த காட்டை தாண்டி சரஸ்வதி நதிக்கரையில் இருக்கும் ஆப்பிள் மரத்திலிருந்து பழங்களை கொண்டு வாருங்கள். ஒவ்வொரு முறையும் அதே நதியில் நீராடி ஒரு ஆப்பிள் மட்டுமே பறிக்க வேண்டும். அர்ஜுனன் வேகமாக செயல்பட முடிவு செய்து காட்டை சுற்றி செல்லாமல் தனது தெய்வீக அஸ்திரத்தால் மரங்களை வெட்டி பாதை உருவாக்கினான். இருள் சூழ்ந்த இரவில் மரக்கிளைகள் பாம்புகளாகத் தோன்றி அவனை பயமுறுத்தின. ஒரு தாக்குதலாக உணர்ந்து அவன் மயங்கி விழுந்தான். காலையில் விழித்தபோது அது மாயை என்பதை உணர்ந்தான். மரக்கிளைகள்தான் பாம்புகளாகத் தோன்றியவை. அவன் வெட்டிய பாதையில் பல நிரபராத உயிர்கள் இறந்திருந்ததைக் கண்டு மனம் கலங்கினாலும் போட்டியில் வெல்லும் எண்ணம் அவனை முன்னே தள்ளியது. நதிக்கரையை அடைந்து அவன் முறையாக நீராடி மீண்டும் மீண்டும் ஆப்பிள்களை பறித்து அனைத்தையும் சேகரித்தான். திரும்பும் வழியில் பசியான சாதுக்கள் ஒவ்வொருவரும் ஒரு ஆப்பிள் கேட்டபோது மனம் வருந்தியும் ஒன்றன் பின் ஒன்றாக கொடுத்து இறுதியில் ஒரு ஆப்பிளை மட்டும் பாதுகாத்தான். அந்த ஒரு பழமே அவனின் வெற்றி, அவனின் அடையாளம் என அவன் அதில் பற்று கொண்டான். புறம் கர்ணன் சுருக்கமான வழியை தவிர்த்து நீண்ட பாதையை அமைதியாக தேர்ந்தெடுத்தான். பல நாட்கள் பயணித்து சரஸ்வதி நதியை அடைந்தபோது ஒரு பீப்பல் இலை நீரில் மிதந்து அவன் அருகே வந்தது. கிருஷ்ணன் அந்த இலைக்கு எச்சரிக்கையாக இரு என்ற வார்த்தை நினைவில் இருந்தும் அதை எப்படி தவிர்ப்பது என்று புரியாமல் அவன் அதை எடுத்து வைத்தான். பின்னர் நதியில் மீண்டும் நீராட முயன்றபோது அவனுக்குள் ஒரு ஆழமான சிந்தனை எழுந்தது. ஒரே நதியில் இருமுறை எப்படி நீராட முடியும்? அந்த நீர் ஏற்கனவே பாய்ந்து சென்றுவிட்டதே. இந்த உணர்வு அவனது மனதை முழுவதும் மாற்றியது. வாழ்க்கையில் எதுவும் நிலையானது அல்ல. ஒவ்வொரு கணமும் புதிது, அனைத்தும் ஓடிக்கொண்டே இருக்கின்றன என்ற உண்மை அவனை ஆழமாக தொட்டது. அவனின் அகந்தை, சாதனைகள், விருப்பங்கள் அனைத்தும் அந்த நதியோடு கரைந்தன. இறுதியில் அவன் பறித்த ஒரே ஆப்பிளையும் ஒரு பசியான சாதுவுக்கு தானமாக வழங்கி அதன் விதைகளை மட்டும் எடுத்துக்கொண்டு கிருஷ்ணனை நோக்கி சென்றான். கர்ணன் இப்போது வெற்றியை நாடும் வீரனல்ல, தியாகத்தின் அர்த்தத்தை உணர்ந்த ஆண். இறுதியில் இருவரும் கிருஷ்ணனை சந்தித்தனர். அர்ஜுனன் பாதுகாத்த அந்த ஒரே ஆப்பிள் அவன் பற்றினால் கங்கையில் விழுந்து போயிற்று. ஆனால் கர்ணன் கொண்டு வந்த சிறிய விதைகளை கிருஷ்ணன் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டார். அர்ஜுனா, நீ இலக்கை மட்டுமே பார்த்தாய், அதை அடையும் பாதையின் தர்மத்தை மறந்தாய். தவறான வழியில் கிடைத்த வெற்றி அர்த்தமற்றது என்று கிருஷ்ணன் உபதேசித்தார். கர்ணன் எந்த பொருளையும் சேகரிக்கவில்லை, ஆனால் வாழ்க்கையின் உண்மையை பெற்றான். அர்ஜுனன் அனைத்தையும் சேகரித்தும் அதன் அர்த்தத்தை இழந்தான். இந்த சோதனையில் வெளிப்படையான வெற்றி எவருக்கும் இல்லை. ஆனால் ஒருவன் பற்றிலிருந்து விடுபட்டு தான வீரனாக உயர்ந்தான். மற்றொருவன் தனது தவறை உணர்ந்து ஞானத்தை நோக்கி நகர்ந்தான். அந்த ஒரு சோதனையே கர்ணனை தியாகத்தின் சின்னமாகவும் அர்ஜுனனை கீதையின் உபதேசத்தை பெறத் தகுதியானவராகவும் மாற்றியது. குருக்ஷேத்திரத்தின் பெரிய போருக்கு முன் வாழ்க்கையின் உண்மையை கற்றுக் கொடுத்த ஒரு மாயையின் மறைபாடாக அது என்றும் நினைவில் நிற்கிறது.